எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தேமுதிக எப்படி வந்தாங்க, அதற்கான மாஸ்டர் மைண்ட் யார்? மாஸ்டர் மைண்ட் சபரீசன். ஏவா வேலு வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆளா இருக்கு. பட் இந்த டிசைடிங் ஆன் பாயிண்ட் வந்து ஏவா வேலுவா சபரீசனான்னு கேட்டிங்கன்னா 100% சபரீசன். விஜயகாந்த் உடம்பு முடியாம இருக்கும் பொழுது அப்பெல்லாம் கண்டுக்காத விஜய் இப்ப திடீர்னு எப்படி விஜயகாந்த் பேரை சொல்லலாம்னு எப்போ பிரேமலதா சொன்னாங்களோ அப்பவே விஜய்க்கு பக்கம் அவங்க போவாங்கன்ற பாசிபிலிட்டி இல்லை. விஜயகாந்த் நாஸ்டால்ஜியா, விஜயகாந்தோட தொண்டன்னா அந்த மாதிரியான நாஸ்டால்ஜியாவை விஜய் எடுத்து விடாதபடி பேசுறதுக்கு வந்து விஜய பிரபாகரனோ பிரேமலதாவோ இருக்காங்கன்னும் போது பர்செப்ஷன் வைஸ் விஜய் அதை எடுத்து விட்டார்னா பதிலடி ரொம்ப பலமா இருக்கும் போல இருக்கே. ரொம்ப மோசம். தேமுதிக உள்ள வந்தது காங்கிரஸ் குறிச்சிக்கா கண்டிப்பா செக் நான் நினைக்கிறேன். இது எங்க காங்கிரஸை வந்து செக்ல வைக்குதுன்னா, திரும்ப மாணிக்க தாகூர், கிரீஷ் சோடங்கர், அவர் கூட இருக்கக்கூடிய பொடுசிகள் இவங்க சொல்ற டோன் வந்து என்னன்னா, நாங்க இல்லைன்னா திமுக இல்ல, திமுக தோத்துரும், நாங்க ஆட்சியில பங்கு கேட்போம், அதை கேட்போம், இதை கேட்போம். முதல்ல ஜெயிக்கணும். இதற்கு மேல வந்து காங்கிரஸ் வந்து விஜய் கூட போவாங்கன்னு நான் நினைக்கல. திரும்பவும் சொல்றதுன்னா, யாருமே விஜய் கூட போகல. எந்த ஒரு கட்சி ஆரம்பிச்ச உடனே தன்னோட பலத்தை நிரூபிக்காம ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்றாங்கனாலே அவங்களுக்கு வந்து என்னன்னா, அப்ப இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஆட்சி அமைக்கக்கூடிய தைரியம், தில்லு, பவர் இல்ல அப்படின்ற ஒரு, நீங்க பொட்டி வாங்கல நீங்க 1000 சொல்லலாம். ஆனா அந்த நேரத்துல வந்து ஒரு ராமதாஸ் தன்னுடைய பையன் கூட ஒத்து வராத ஒரு சூழல்ல தன்னுடைய மகனுக்காக வந்து எந்தவித பிளெக்சிபிலிட்டிக்கும் நவுந்து போகக்கூடிய பிரேமலதாவுடைய டாக்டிக் சூப்பர் டாக்டிக்னு சொல்ல மாட்டான், பட் பெட்டர் தென் பிஎம்கே இல்லையா? ஐயா பெரிய குளத்தார் சிஎம் போய் பார்த்திருக்காரு. என்ன காரணம்? இந்த சைடு போயிட்டா திரும்ப அதுக்கப்புறம் அதிமுக பக்கம் போயிடவே முடியாது. பட் அதையும் தெரிஞ்சு ஒரு கேம்பிள் எடுக்கிறாருன்னா, பிஜேபி என்ன பண்ண போகுது அதிமுக எலெக்ஷனுக்கு அப்புறம்ன்றது ஹி மைட் நோ. வேற எல்லாரையும் விட ஓபிஎஸ்க்கு நன்றாக தெரியும் வாய்ப்பு இருக்கு. திமுக கூட்டணிக்குள்ளார வேற யாரும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல இதுக்கு மேல வருமான்னு எனக்கு தெரியல. ஒரு 162 to 165 டிஎம்கே கண்டெஸ்ட் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். காங்கிரஸ்க்கு 20 to 27. விசிகேவுக்கு தேமுதிகவோட நிச்சயமாக அதிகமாக தான் கொடுப்பாங்க. தேமுதிக எவ்வளவு இருக்க வாய்ப்பு இருக்கு? எலெக்ஷன்ல வந்து உண்மையிலே பாவப்பட்டவர்கள் வந்து தாவேக்கா தொண்டர்கள் தான். அந்த அளவு களத்துல நல்லா வேலை பார்க்கக்கூடிய தொண்டர்கள் இருக்காங்க. ஆனா அவங்கள்ட்ட இருக்கிற அந்த எனர்ஜியில கால்வாசி விஜய் கிட்ட கிடையாது. இருந்திருந்தா கேம் வேற மாதிரி இருந்திருக்கும். சிஎம் சார்ன்றது, மிரட்டுறது, தெலுங்கு வில்லன் மாதிரியே பேசுறது, இந்த படத்திலுமே விஜய் இதுதான் பண்ணிட்டு இருப்பாரு. மிரட்ட வேண்டியது வில்லன்ட்ட போயிட்டு வந்து சாமி முன்னாடிதான் சைலண்டா, சாக்கடை முன்னாடி இல்ல அப்படின்றது. ரொமான்ஸா பேச வேண்டிய ஹீரோயின்ட்ட போயிட்டு லவ் யூ அப்படிங்கிறது. ஜோக்கா இருந்தாலும் எலெக்ஷன்லயுமே அதான பண்றாரு. வந்து இன்னொரு ரஜினி அவர் தான் அவருடைய கனவன் பொழுது எலெக்ஷன்ல இன்னொரு ரஜினி மாதிரி முடிச்சு விட்டாரு அவங்களோட தொண்டர்களை. அப்படின்னா லியோ 2 வருங்கிறீங்க. எலெக்ஷன் முடிஞ்சதான் ஜனநாயகனே வரும். இல்ல ஜனநாயகம் வந்துரும். ஜனநாயகனுக்கு லியோ 2 எல்லாமே வரும். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு ஊடகவியலாளர் திருமிகு உமா மகேஸ்வரன் பன்னீர்செல்வம் அவர்கள். வணக்கம்மா சார். வணக்கம் தாமரை. நலமா இருக்கீங்களா? சூப்பர். தேமுதிக வந்துட்டாங்க. அதாவது கட்சி ஆரம்பிச்சு முதல் முறையாக திமுகவோடு கூட்டணி வச்சிருக்காங்க. கடைசியாக பயம் நழுவி பால் விழுந்து விட்டது அப்படிங்கிற டோன்ல தான் பல பத்திரிகைகள் இன்னைக்கு வந்து செய்தியை வந்து வெளியிட்டு இருக்காங்க. தேமுதிக உள்ள எப்படி வந்தாங்க, அதற்கான மாஸ்டர் மைண்ட் யாரு? மாஸ்டர் மைண்ட் சபரீசன் தான். அதுல டவுட்டே உங்களுக்கு வேண்டாம். ஏவா வேலு இல்லையா? ஏவா வேலு வந்து கர்த்தாவாக இருக்கலாம், எக்ஸிக்யூட் பண்ண ஆளா இருக்கலாம். ஓகே. பட் இந்த டிசைடிங் ஆன் பாயிண்ட் வந்து ஏவா வேலுவா சபரீசனான்னு கேட்டிங்கன்னா 100% சபரீசன். ஓகே. இந்த எலெக்ஷன் அரித்மெட்டிக் ஆகட்டும், ரொம்ப கீனான கொலிஷனோடைய டைனமிக்ஸ் அப்சர்வ் பண்றதாகட்டும், இந்த வாட்டி சபரீசன் தலைமையில் இதெல்லாம் செயல்படுதுன்றது என்னுடைய அனுமானம் மட்டும் இல்லை, நம்ம தகுந்த தகவல்கள் அப்படிதான் வருது. அப்படின்னும்பொழுது இது ஃபுல் அண்ட் ஃபுல் சபரீசனுடைய ஒரு வேலைன்னு தான் நாங்கள் லாஸ்ட் எலெக்ஷன் எப்படி வந்து பிரசாந்த் கிஷோர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டாரோ அந்த இடத்துல பிரசாந்த் கிஷோர் ஆக்சுவலாக உண்மையில ஒன்றும் பார்த்துக்கல. பிரசாந்த் கிஷோர் வாஸ் சம்ஒன் என்னென்ன டேட்டா இருக்கு, என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கு, என்னென்ன ப்ராபபிலிட்டி இருக்குன்னு சொல்ற ஆள் தானே ஒழிய அவர் டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டிக்கான இடத்துல இருந்ததில்ல. வெளியில ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது வந்து ஒரு பேச்சுக்கு. இப்போ நான் ஒரு திமுக நான் வேலை பார்க்குறேன்னு வைங்களேன், நான் சொல்லி தான் உதயாநிதி செஞ்சாரு, நான் சொல்லி தான் ஸ்டாலின் இதை செஞ்சாருன்னு ஒரு பூஸ்ட் சொல்லிக்கிறதுக்கு எல்லாருமே ஒரு ரீல் தான். ஆமா.
அந்த மாதிரியான பிரசாந்த கிஷோர் வந்து டிசைடிங் அத்தாரிட்டி கண்டிப்பா கிடையாது. Okay. டிஎம்கேலே வந்து பல லேயர் இருக்கு. ஸ்டாலின் லேயர், உதயநிதி லேயர், சபரீசன் லேயர், கனிமொழி, எக்கச்சக்க Layer லேயர் இருக்கு. இருக்கும். அந்த லேயர் எல்லாம் தாண்டி வந்து பிரசாந்த கிஷோர் லேயர்ன்ற மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஸோ அது வந்து வெரி இன்டாக்ட், வெரி க்ளோஸ் நிட்டட் பார்ட்டின்றதுனால அப்படி ஒருத்தர் இருக்க வாய்ப்பு இல்லை. பட் இந்த வாட்டி இது வந்து கிளீனான ஒரு அரித்மெட்டிக்ஸ் பேஸ்ட்ல ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்க ஒரு மூவ் தான் இது. இன்னைக்கு நேத்து வந்து இவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா, மதில் மேல் பூனையா இருக்காங்க, இந்த சலசலப்பெல்லாம் இருக்கலாம். ஆனா 2021 வந்து நீங்க பாத்தீங்கன்னா உதயநிதி ஜெயிச்சோடனே நேரா போய் விஜயகாந்தை மீட் பண்ணாரு, ஆமா, ஆசி வாங்கினார், நான் இந்த மாதிரி முதல் முறையாக ஜெயிச்சிருக்கிறேன் அப்படின்றது. அதுக்கப்புறம் இவங்க ஒன்று குரு பூஜைன்ற பேர்லலாம் இவங்க என்னென்னவோ பண்ணாங்க. அவங்களோட பிரசன்ஸ் ஆகட்டும், உதயநிதி போனாரு. உதயநிதி போனார், அதான் இவங்களோட பிரசன்ஸ் ஆகட்டும். அதற்கடுத்து விஜயகாந்த் மறைந்த தினத்தன்று இவங்க காட்டின அந்த மெக்னானிமஸ் ஜெஸ்டர் ஆகட்டும், இவங்க அதற்கு ஒரு நன்றி நவிழல் வந்து ரொம்ப கரெக்டா இருந்தது. நீங்க பாத்தீங்கன்னா துக்கம் நடந்த இடங்கள் எல்லாத்துலயுமே வந்து இவங்களுடைய அந்த நாகரிகமோ இல்ல ஒரு சபை மாண்பையோ வந்து திமுக காட்டியிருக்காங்க. ஆமா, இது வந்து விஜயகாந்த் கிட்ட மட்டும் கிடையாது. நீங்க சீமானுடைய அப்பா இறந்த தினத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் நேரா போன்ல சீமான் அவர்கள்ட்ட பேசினார். அது வரைக்கும் சீமானை விமர்சிச்சோ காட்டமா ஏதோ இது பண்ணியோ அசர்பிக்கான டோன் எடுத்து கூட நீங்க ஸ்டாலின் நீங்க அவர் பேரை சொல்லி நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. ஆனா கார்டியல் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றதுல வந்து எல்லா பாக்ஸையும் டிக் பண்ணிட்டே வர்ற ஸ்டாலினுக்கு வந்து இட் வாஸ் ஈஸி. இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. இந்த மாதிரி அவங்க கூட நின்னதுனாலயே இந்த இது நோக்கி தான் இது வருன்றது எல்லாருக்கும் தெரியும். நாம போன வாட்டி பேசும்போதே நம்ம சொல்லியிருந்தோம் தேமுதிக இங்கதான் வருவாங்க, வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் தென் அந்த சின்ன கிளிட்ச், சின்ன ஒரு பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸை வந்து அவங்க கன்சாலிடேட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. 0.45% தான் அவங்க ஓட்டிங் இதுன்னு சொல்லுவாங்க. என்னுடைய தாட் வந்து ஒரு 2.5% வரைக்குமாவது 2024 தேமுதிகவுடைய கான்ட்ரிபியூஷன் டு ஏடிஎம்கே இருக்கும். இப்போ ஒரு கட்சியினுடைய இன்ஹெரண்டான ஓட் பேங்க்ன்றது வந்து அந்த கட்சி தனியா நின்னா அதற்கு ஒரு ஓட் பேங்க், அந்த கட்சி அதிமுக கூட நின்னா அதுக்கு ஒரு ஓட் பேங்க், அந்த கட்சி திமுகவோட நின்னா அதுக்கு ஒரு ஓட் பேங்க். அதுவும் இல்லாம சமீபத்தில் நடந்த அந்த கடலூர் மாநாட்டுக்கு கட்சி சார்பாக அவங்க பெருசாவே செலவு பண்ணல. ஆனாலும் கூட்டமா வந்து பிரேமலதாவுடைய பேச்சை கேட்பதற்கு தொண்டர்கள் வந்தாங்க. கண்டிப்பா. அண்ட் தென் விஜயகாந்தோடைய மறைவு வந்து ஒரு பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணுது. அந்த ஒரு ஐயோ பாவம், இவர் இப்படி வாழ்ந்த மனிதர், அடுத்து அந்த கேப்டன் பசங்க, ஏழைகள் வாழ நீ செய்த யாகம், இந்த ரீல்ஸ் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து ஒரு சென்டிமெண்டல் பஸ் நிச்சயமா இருக்கு. இது ஒண்ணு. இது போக விஜய் எடுக்கக்கூடிய ஒரு கிளைம்ஸ் இருக்கு இல்லைங்களா. நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய 50 தலைவர்கள் இவங்களுக்கு சொன்னாரு. ஆமா. அதுக்கப்புறம் திடீர்னு எம்ஜிஆர் உள்ள கொண்டு வந்தார், அதுக்கப்புறம் அண்ணா கொண்டு வந்தார். அடுத்து மதுரை வந்தாலே எனக்கு விஜயகாந்த் ஞாபகம் வருது அப்படின்னார். இப்போ இந்த நாஸ்டால்ஜியா கனெக்ட நீங்க யாரு கூடயும் நீங்க பண்ணிடாது. ரஜினி பேரை சொல்ல போறது கிடையாது. ஏன்னா ரஜினிய நல்ல டேர்ம்ஸ்ல வந்து விஜய் அணுகல, இனிமேவும் அது வாய்க்க போறது இல்ல. கமல்ஹாசன் பர்த்டேக்கு ஒரு வாட்டி வாழ்த்தி இருந்தாரு. கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கமல்ஹாசன் பர்த்டேக்கான வாழ்த்துன்றது விஜய் கிட்ட இருந்தும் இல்ல. கமல்ஹாசன் ஆல்ரெடி திமுக கூட்டணியில இருக்காருனால வேற எந்த ஒரு ஒருங்கிணைவையும் விஜய் பக்கம் நிகழ்ந்து விடாதபடி அதிமுக அண்ட் திமுக பாத்துக்கிட்டாங்க. அதுல திமுக சக்சீடட் இன் திஸ் ரவுண்ட். ஓகே, அதாவது விஜய் கூட யாரும் போயிடக்கூடாது, திமுக விளையாடி இருக்காங்க, அதிமுக விளையாடி இல்ல. அவங்களோட நெசசியேஷன் வந்து விஜய் கூட யாரும் போயிடக்கூடாது அப்படின்றது இல்ல. ஓகே, அவங்களுக்கு என்னன்னா இது யாரும் விஜய் கிட்ட இருந்து யாரையுமே தேமுதிக பிரிக்கல. இங்க விஜய் கிட்ட இருந்து தேமுதிக பிரிச்சாங்க. விஜய் கிட்ட ஒரு பெர்செப்ஷன், கூட்டணி சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷன் உருவாக்க கூடாது ரெண்டு பேருமே நினைச்சிருக்காங்க. இல்ல, அது நடக்காதுன்னு தெரியும், அவங்களுக்கு தெரியும். நான் ரொம்ப பிராங்கா சொல்றேன், எந்த ஒரு கட்சி ஆரம்பிச்ச உடனே தன்னோட பலத்தை நிரூபிக்காம கூட்டணி ஆட்சியில் பங்கு, ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்றாங்கனாலே அவங்களுக்கு வந்து என்னன்னா, அப்ப இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஆட்சி அமைக்கக்கூடிய தைரியம், தில்லு, பவர் இல்ல, நாம வந்தாதான் முடியும் அப்படின்ற ஒரு பிம்பம் உருவாயிடும். அந்த பர்செப்ஷன் இருக்கும் பொழுது யாருமே போய் சேர மாட்டாங்க. இன்னொன்னு, இந்த எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு நான்சென்ஸ் கோரலேஷனா நான் என்ன சொல்வேன்னா, how விஜய் ட்ரீட்டட் செங்கோட்டையன், இல்லாட்டி how தாவேகா ட்ரீட்டட் செங்கோட்டையன். அவர் ஒழுங்கான முறையில வந்து ட்ரீட் பண்ணப்படல. ஒரு சீனியருக்கு உண்டான மரியாதை கிடையாது. நீங்க ஆதவர்ஜனா பின்னாடி போய் உட்காருங்க, ஆதவர்ஜனாவுக்கு அடுத்த சீட்ல உட்காருங்க, போட்டோ எடுக்கும்போது மாம்ஸுங்கிறாங்க, அடுத்து செங்ஸுங்கிறாங்க. இதெல்லாம் சொல்லும் பொழுது செங்ஸ் ப்ரோ அப்படிங்கிறாங்க. தட்ஸ் ஓகே, பட் நம்மளுக்கு அது ஓகே. ஆனா ஒரு தலைவர்களுக்கு வந்து அது ஓகே கிடையாது. ஸோ ஒரு எடுத்தேன் கவிழ்த்தேன் மனப்பான்மையில இவங்க டீல் பண்றதுனால அதற்கான ஸ்பேஸே இல்லாம போச்சு. ஓகே. அண்ட் தென் இன்டாக்டா இருந்த அதிமுக அண்ட் பாஜக கூட்டணி ஒரு பக்கம்,
அடுத்து இவங்க தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டுக்கிட்டே வந்தாங்க. எங்களுக்கு சீட்டு கொடுக்கன்னு சொன்னாங்க, இவங்க கொடுக்கவே இல்லை, எங்களை நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க அப்படின்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு மேட்டர், தேமுதிக சொல்லிட்டு இருந்த மேட்டர். அண்ட் தென் ஓமலூர்லயும் சேலத்திலையும் ஜெயிக்கணும்ன்றதுக்காக எனக்கு தேமுதிகவே இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு ராமதாஸோடைய அனுகிரகம் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி அன்புமணியை முதல்ல உள்ள கூட்டு வர்றது. அதுக்கப்புறம் ஐயாட்ட வந்து ஐயா எப்படியா பேசி சேர்ந்துக்கலாம், வாங்க ஐயா, அண்ணன் தம்பி மாதிரி நம்மளாம் இருப்போம், அப்பா அம்மா சண்டையெல்லாம் அப்புறம் பார்க்கலான்னு தூது விடுறதாகட்டும், இது எல்லாமே வந்து தேமுதிகவை எரிச்சல் அடைய செய்யுது. இப்ப எனக்கான ப்ராமினன்ஸ் இல்ல, நீங்க வந்து பாமகவை நோக்கி தான் போவீங்கன்னா அப்ப நான் எதை நோக்கி போறது? எப்போ வந்து விஜயகாந்த் உடம்பு முடியாம இருக்கும் பொழுது அப்பெல்லாம் கண்டுக்காத விஜய் இப்ப திடீர்னு எப்படி விஜயகாந்த் பேரை சொல்லலாம்னு எப்போ பிரேமலதா சொன்னாங்களோ அப்பவே விஜய்க்கு பக்கம் அவங்க போவாங்கன்ற பாசிபிலிட்டி இல்லை. இப்ப ஆல்வேஸ் பிட்வீன் அவங்க திமுக பக்கம் போறாங்களா இல்ல அதிமுக பக்கம் போறாங்களான்னு தான் இருந்தது. இந்த ஒரு விஷயத்த வந்து ஐ ஹாவ் அ ஃபீலிங் சபரீஷன் கரெக்டா காஜ் பண்ணி கொண்டு வந்திருக்காரு நான் நம்புறேன். ஓகே, குறிப்பாக இது ஏடிஎம்கேவுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் போல இருக்கு. நிச்சயமா ஏமாற்றம். அவங்க 1000 சொல்லலாங்க, நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு பேரத்தை ஏத்தி விட்டாங்க, உங்களுக்கு டெட் லக்கேஜ் ஏத்தி விட்டாங்க, எங்களுக்கு இந்த தேவையில்லாத கார்டுகளை தான் நாங்க கொடுத்துருக்கோம், எங்களுக்கு இது தேவையில்லை, இதெல்லாம் சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம். காஸ்ட்லியஸ்ட் பைங்கிறாங்களே, இருந்துட்டு போட்டோன்றேன். என்ன காஸ்ட்லிங்க, என்ன அது ஒண்ணு புரியவே இல்லை. காஸ்ட்லியஸ்ட் பைனா ஏன் இவ்வளவு பதறாங்க எல்லாம்? அதாவது செங்கோட்டையன் போனது இவங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்ல, ஆனா பிரேமலதா போனது ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி இவங்க டீல் பண்றது எனக்கு புரியவே இல்லை. அதாவது செங்கோட்டையனால ஓட்டு இல்ல, தேமுதிக யாரால ஓட்டு, அப்ப யாரதான் இவங்க சொல்லுவாங்க, இவங்க யாரு போனாதான் இவங்களுக்கு வந்து பிரச்சனை? தேமுதிகவுக்கு ஓட்டு இருக்கு, அதன் காரணமா தான் வந்து காஸ்ட்லியஸ்ட் பை நாம விட்டுட்டோமோ அந்த வருத்தத்தை இப்படி சொல்லிக்கிறாங்களோ நான் கேட்கிறேன். அப்படி இல்லை, அவங்க காஸ்ட்லியஸ்ட் பைன்னு இவங்க சொல்றாங்கன்னு வைங்களேன், அப்போ ஹவு காஸ்ட்லின்னு இவங்க தெரிஞ்சிருக்குன்னா இவங்களும் பேரம் பேசியிருக்காங்கன்னு தானே அர்த்தம். அப்போ இவங்க ஒன்னும் பேரமே நாங்க பேசவே இல்லை, அவங்க ரொம்ப நீதி நேர்மை நியாயப்படி எல்லாம் நடக்குது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அந்த ஆல் இஸ் ஃபேர் இன் வார். ஆனால் அவங்க சொல்றதுக்கான ரீசன் வந்து இது சீச்சி இந்த பழம் புளிக்கும்ன்ற டோன்ல தான் இருக்கு. எனக்குமே வந்து மாற்று கருத்துக்கள் உண்டு. தேமுதிகவை நீங்க வந்து ரிவைவ் பண்ணிருக்க தேவையில்லை, இது அப்படியே விட்டுருந்தா இந்த எலெக்ஷனோட முடிய வேண்டிய கட்சி அப்படின்னு எல்லாமே இருக்கு. ஆனா நீங்க அந்த விஜய் பிரபாகரனுக்கு இவங்க நியாயம் கேட்கிற ஒரு வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு எப்படி இப்படி ஒருத்தர் கேட்க முடியும்? ஒரு அரசியல் வரைமுறை உள்ளே இது இல்லையே, சின்ன பையன் பார்த்து நீங்க ஜெயிக்க விட்டுருக்கலாம். அவங்க வந்து ஆக்சுவலா உண்மையில அதுதான் அரசியல். அவங்க சின்ன பையனை ஜெயிக்க வச்சிருந்தா நான் காலம் முழுக்க தலை வணங்கி இருப்பேன், இந்த கட்சிக்கு நான் தலை வணங்கி இருப்பேன். அவங்க சொல்றது வந்து என்னன்னா, ஒரு அப்பா இல்லாத பையனை நீங்க ஜெயிக்க வச்சிருக்கலாம் இல்லையா? அந்த சொல்ற டோன்லயே வந்து என்னன்னா, அவருக்கு நீங்க ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்திங்கன்னா உங்க கூட்டணி பக்கம் வர்றதுக்கு எனக்கு எந்த மனத்தடையுமே கிடையாது அப்படின்றதான். அது எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர் எஸ்ஐஆர் பணியின் போது வந்து ரொம்ப வேகமா வேலை பார்த்த கட்சிகள் வந்து திமுக, அதிமுக, அன்டவுட்லி மூணாவது வந்து தேமுதிக. என்ன சார் சொல்றீங்க? உண்மை. நீங்க நிறைய இடத்துல வந்து திமுகவுடைய தொண்டர்களும் தேமுதிக தொண்டர்களும் எஸ்ஐஆர் பணிக்காக சேர்ந்து நிறைய வேலை பார்த்தாங்க. ஓகே, திமுகவும் அதிமுகவுமே சேர்ந்து வேலை பார்த்தாங்க. மெட்ராஸ்ல பல இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா திமுக அதிமுக சேர்ந்து வேலை பார்த்தாங்க. ஆமா, எஸ்ஐஆருக்காக. அப்போ எஸ்ஐஆர்ன்றது ஒரு கிரேவான ஒரு பிரச்சனை, நம்மளுடைய அடிப்படையை ஆட்டம் செய்யக்கூடிய ஒரு விஷயம், பிரச்சனை. இன்னொன்னு ஓட்டு காலி ஆச்சுன்னா நீங்க இத்தனை ஓட்டுக்கு இவ்வளவு ரூபான்னு சொல்லி உங்களுக்கு பணத்தை நீங்க எப்படி வந்து நீங்க கிரவுண்ட் கொண்டு வர முடியும்? இவ்வளவு ஓட்டு இருக்கு நீங்க சொன்னா, சோ நீங்க கொள்கை அடிப்படையில பார்த்தாலும் இல்ல ஒரு சட்டபூர்வமான அடிப்படையில பார்த்தாலும் எஸ்ஐஆர் ஒரு பிரச்சனை. நீங்க எலெக்ஷன் காசு பொருளும் அப்படின்ற அடிப்படையில பார்த்தாலுமே அது ஒரு பிரச்சனை. கமிங் பேக், இப்ப தேமுதிகவுடைய தொண்டர்களும் பூத் ஏஜென்ட்ஸும் திமுகவுடைய பூத் ஏஜென்ட்ஸும் இயல்பாவே ஒன்னா சேர்ந்துட்டாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு ஒருங்கிணைவு இருந்தது. 30,000 பூத் ஏஜென்ட்ஸ் ஒரு பக்கம் இருக்க காங்கிரஸை விட 36,500 சொச்சம் இருக்கக்கூடிய தேமுதிக எனி டைம் கிவன் அட்வான்டேஜ். இப்ப நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னா திமுக ஒரு 68,000 பேர் இருக்காங்களா? ஆமா. அதிமுக ஒரு 67,000 சொச்சம் இருக்காங்க. அடுத்து யாரு இருக்கான்னு நீங்க பாத்தீங்கன்னா பாஜக 60,000 சொச்சம் இருக்குங்களா? இப்போ அதிமுக அண்ட் பாஜகவோட கம்பைன்டு ஸ்ட்ரென்த் ஒரு 1,00,000 தாண்டிடுது. ஆமா. இவங்களுக்கு வந்து 68,000 பிளஸ் அது ஒரு முக்கியமான ஃபேக்டர் இல்லை என்றாலும் 68,000 போது காங்கிரஸோட ஒரு 30 ஸ்டில் 1,00,000 தாண்டல. அப்ப இது அவங்களுக்கு உதவி பண்ணும் பொழுது இது ஒரு முக்கியமான ஒரு வேல்யூ அடிஷன் தான். நீங்க என்ன வேணா நீங்க சொல்லலாம், இது 1% ஓட்டு தான் வரும், ஒரு தொகுதி தான் ஜெயிக்கும். பாக்கெட்ஸ்ல அவங்க எப்படி வேலை பார்ப்பாங்கன்னு தெரியாது. என்ன ஃபார் எக்ஸாம்பிள் திருத்தணி, அதுக்கப்புறம் வட தமிழ்நாடு, பழைய நார்த்தார்காடு ஃபுல்லாவுமே இவங்களுக்கான ஒரு சே இருக்கு. ஓகே, ஆஃப் கோர்ஸ் இவங்க தனியா நின்னாங்கன்னா இவங்க ஜெயிச்சிருவாங்க, ஜெயிக்க மாட்டாங்க, ஆனா தோக்க வைப்பாங்க. அந்த ஓட்டோடைய டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்கும்.
அண்ட் தென் பிரேமலதாவை ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சார பீரங்கியாக இவங்க பயன்படுத்துறது ஒரு ஸ்கோப் இருக்கு. எஸ், ஆமா. ஏன்னா இவங்க கொண்டு வந்திருக்க திட்டம் எல்லாமே விமன் சென்ட்ரிக்கா கொண்டு வந்திருக்காங்க. திட்டம். அப்ப விமன் சென்ட்ரிக்கா நீங்க உங்க கட்சியில இருக்க கனிமொழி பேசுவாங்க, உங்க கட்சியில இருக்கக்கூடிய கீதா ஜீவன் பேசுவாங்க, நீங்க யார வேணா எடுத்துக்கோங்க, அவங்க எல்லாம் பேசுவாங்க. ஆனா இவங்க கட்சிக்காரங்கன்றதை தாண்டி ஒரு கூட்டணி ஒரு கட்சி வவுச் பண்ணக்கூடிய ஒரு லேடி ஃபேஸ் வந்து யார் இருக்கா? அப்போ அவங்களுக்கு ஒரு லேடி ஃபேஸ் வந்து தேவை. அண்ட் தென் எப்போ நீங்க விஜயகாந்த் நாஸ்டால்ஜியா, விஜயகாந்தோட தொண்டன்னா அந்த மாதிரியான நாஸ்டால்ஜியாவை விஜய் எடுத்து விடாதபடி பேசுறதுக்கு வந்து விஜய பிரபாகரனோ பிரேமலதாவோ இருக்காங்கன்னும் போது பர்செப்ஷன் வைஸ் விஜய் அதை எடுத்து விட்டார்னா பதிலடி ரொம்ப பலமா இருக்கும் போல இருக்கு. ரொம்ப மோசமா இருக்கும். அது விஜயோடைய ஒரு கொலோசல் ஃபெயிலியர் வந்து இந்த ஹெல்ப் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு பண்ணிருச்சுன்னு நான் வந்து திடமா சொல்லுவேன். விஜய் அந்த இடத்துல ஃபம்பிள் விட்டாரு. ஆல் விஜய் ஹேட் டு டூ வாஸ் நேர்ல போய் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறது, பிரேமலதாட்ட போய் பேசியிருக்கலாம், ஹெச் ராஜாவை போய் பார்த்து பேசியிருக்கலாம், ராமதாஸை பார்த்து பேசியிருக்கலாம். சிஎம் 2 தடவை போய் பார்த்துட்டாரு எல்லாருமே ஹெச் ராஜாவை. ஆமா, ஹெச் ராஜாவை போய் அரசியல் நாகரீகம்ன்றதெல்லாம் இல்லைன்றதெல்லாம் தாண்டி உங்க கூட வந்து ஒரு ஒரு கூட்டணியில ஒரு முக்கியமான கட்சி உங்களுக்கு ஒரு சலசலப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க. தேவையில்லாத வாய் விடுற மாதிரியான சில ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டே இருக்காங்க. அப்போ டு கீப் தம் இன் லைன் வந்து நான் தேவைப்பட்டால் உங்களுக்கு கவுண்டர் பார்ட்டா இருக்கிறவங்கள்ட்ட போய் பார்க்கறதுக்கு நான் தயங்க மாட்டேன். தேவைப்பட்டால் நீங்களே இல்லைனா கூட நான் இன்னொரு கட்சியை உள்ள கொண்டு வர்றதுக்கு நான் தயங்க மாட்டேன். தேவைப்பட்டால் என்ன வேணா செய்யறதுக்கு நான் தயாராவேன் அப்படின்ற அந்த அல்டிமேட்டம் கொடுக்கறது இருக்கு இல்லைங்களா? ஃபேஸ்புக்ல எல்லாருமே சொல்றாங்க, நான் சொல்லிட்டு இருந்தேன், இன்னும் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. சொன்ன அடுத்த நாள் சிவசேனாவுடைய அபிஷியல் சாமனால வந்து என்ன சொல்றாங்க, ஸ்டாலினை சப்போர்ட் பண்ணி சொல்றாங்க, இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்க வேண்டும், மம்தா வரணும் இல்ல ஸ்டாலின் வரணும்னு சொல்றாங்க. அதெல்லாம் தாண்டி கார்த்திக் சிதம்பரம் வழிமொழிறார். அதாவது நம்ம எங்க ஊருக்காரு டெல்டாக்காரு மணிசங்கர் ஐயர் சொல்றாரு, அவர் கேட்ட காங்கிரஸ்ல இல்லைன்னு சொல்லிக்கலாம். ஆனா இதெல்லாம் தாண்டி நீங்க காங்கிரஸ் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்க காங்கிரஸை விட நீங்க நினைக்காத காங்கிரஸை வந்து என்னை முன்மொழிய வைக்க முடியுன்ற ஒரு ஆறாவை கார்த்திக் சிதம்பரம் பேசுனது எனக்கு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அவர் எப்படி பேசினாருன்னு எனக்கு தெரியல. எலெக்ஷன் வந்தா அவர் ரொம்ப ஜென்டில்மேனா மாறிடுறாரு கார்த்திக் சிதம்பரம். இல்ல நீங்க கார்த்திக் சிதம்பரம் நீங்க மத்தெல்லாம் விட நீங்க ஒரு எலெக்ஷனே போய் பாத்தீங்கன்னா உங்க டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நிறைய இருக்கு. ஆனா கேம்பெயின் சூப்பரா கேம்பெயின் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மெகா சீரியல் பத்தி பேசி அந்த மாதிரியான ஒரு லேடிஸ் கூட கனெக்ட் ஆகிற ஒரு எம்பி கேண்டிடேட் வந்து ஒரு லேடி கேண்டிடேட் கூட அவ்வளவு கனெக்ட் ஆக மாட்டாங்க. ஸோ ஒரு கிரவுண்ட் லெவல் கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட், காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய இன்ஹரண்ட் கேண்டிடேட், காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு வாரிசு, காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஏற்கனவே காங்கிரஸை விட்டு கிளம்பி வந்த ஒரு தனி கட்சி ஆரம்பிச்ச ஒருத்தரோட வாரிசு ஸ்டாலினை நாங்க சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்றதுன்றது வந்து ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஸோ இட் ஹாஸ் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ். தேமுதிக உள்ள வந்தது காங்கிரஸ்க்கு ஒரு சிக்கா கண்டிப்பா செக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்படி செக்குன்றது வந்து இப்போ தேமுதிக வந்தனால காங்கிரஸ் பலவீனம் அடைஞ்சதுன்றது கிடையாது. தேமுதிக வரனால காங்கிரஸ்க்கும் நல்லது தானே. ஒண்ணும் இல்ல, இப்ப ஒரு பேச்சுக்கு காங்கிரஸே விருதுநகர்ல நிக்குதுன்னு வைங்க, தேமுதிக சப்போர்ட் இருக்குன்னா இவங்க ஜெயிக்க மாட்டாங்களா? நிச்சயமா ஜெயிப்பாங்க. ஆனால் இது எங்க காங்கிரஸை வந்து செக்ல வைக்குதுன்னா, திரும்ப மாணிக்க தாகூர், கிரீஷ் சோடங்கர், அப்புறம் இந்த அவர் கூட இருக்கக்கூடிய பொடுசுகள், இவங்க சொல்ற டோன் வந்து என்னன்னா, நாங்க இல்லைன்னா திமுக இல்ல, திமுக தோத்துரும், நாங்க ஆட்சியில பங்கு கேட்போம், அதை கேட்போம், இதை முதல்ல ஜெயிக்கணும். ஜெயிச்சதுக்கு அது அந்த டாக்மா ஒண்ணு இருக்கு. முதல்ல அழகா சொல்லி இருந்தாரு. ஆமா, அதுக்கப்புறம் நடக்க வேண்டியது ஜெயிக்கணும். அதுக்கு பிறகுதான் முதல்ல சீட்டு வாங்கணும், வேலை பார்க்கணும், ஜெயிக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கே பேசணும். அதுக்கு இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. நீங்க முன்னாடியே பேசுறீங்க. இந்த சின்ன பசங்க எல்லாம் வந்து எனக்கு பையன் பிறந்தா நான் வந்து தினேஷ்னு பேர் வைப்பேன், இவங்களாவே இந்த 7th பையன் அந்த மாதிரி வந்து எனக்கு ஆட்சியில் பங்கு கிடைத்தால் அப்படின்ற மாதிரி தான் மாணிக்க தாகரோட பேச்சலாம். ஆனா இந்த மாதிரியான பேச்சுகளை வந்து டு புட் அ ஃபுல் ஸ்டாப், இந்த ஒரு இன்டர்னல் நாய்ஸ் இருக்கு, இந்த மர்மர் இருக்குன்றத வந்து டு புட் அ ஃபுல் ஸ்டாப், இத்தனை பேர் உள்ள வந்திருக்காங்க, இவங்களை கன்சாலிடேட் பண்றதுக்காக இப்போ உங்களுக்கு சீட்டு குறைச்சாகணும், இப்போ இவங்களுக்கு நாங்க ராஜ்யசபா கொடுத்தாகணும், இந்த ஒரு புஷ் இருக்கு இல்லைங்களா? இவங்களையே உள்ள சேர்த்தா இவங்களும் கேட்க முடியாது. கூட்டணியை ஸ்ட்ரெங்க் பண்றதுதான் கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்க தான் சொன்னாங்க திமுக மட்டும் ஜெயித்து விட முடியாது, பல கட்சிகள் சேர்ந்துதானே. அதான் நீ கேட்டல, பல கட்சி வந்துருச்சு, வாய் முட்டு நீங்க இருக்கணும்ல. சோ இந்த டு கீப் காங்கிரஸ் இன் லைன் இது ஹெல்ப் ஆகும். மற்றபடி தேமுதிக உள்ள வர்றதுனால காங்கிரஸுக்குமே பலம் தான். ஓகே, ப்ரொவைடட் அவங்க உள்ள இருக்க போறாங்கன்றது பட்சத்துல இதற்கு மேல வந்து காங்கிரஸ் வந்து விஜய் கூட போவாங்கன்னு நான் நினைக்கல. ஓகே, நானுமே நினைக்கல. அதற்கு மேல நான் நினைக்கல. திரும்பவும் சொல்றதுன்னா யாருமே விஜய் கூட போகல. எஸ், முஸ்தபா போயிருக்காரா? யாரு போயிருக்காரு? முஸ்தபா தான் போயிருக்காரு. அவர் மட்டும் தான் போனாரு. அதுக்கப்புறம் மார்க்சிய லெனினிய கட்சி வந்து விஜய்க்கு ஆதரவு. அது வந்து மார்க்சிய லெனினிய இயக்கம் கிடையாது, அது தனி. அதுலயும் என்ன ஹைலைட்னா அவங்களோட அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்க பாத்தீங்கன்னா,
தாவேக்கா போட்டி போடாத இடங்கள் இன்னும் ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க. Okay. அப்ப எங்க போட்டி போடல அவங்க, என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை, என்ன கண்டாங்கன்னு தெரியல. சரி யாரோ சொல்லட்டும், சம்பந்தமே இல்லாம இப்ப மது குடிப்போர் சங்கம் அப்படின்னு சொல்லி செல்லப்பாண்டியன் திடீர்னு எடப்பாடி ஆதரிக்கிறேன்னு ஏதாவது ஓட்டுல ரிஃப்ளெக்ட் ஆகும், ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரிதான் அந்த இயக்கங்கள் சொல்றதெல்லாம். நீங்க மார்க்சிய லெனினிய பெரியாரியா அண்ணாவிய என்ன வேணா நீங்க வச்சுக்கலாம். எலக்டோரலி என்ன இருக்கு, கொள்கை இது வந்து கிளாஷ் ஆஃப் கொள்கை அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் வரும்போது இந்த கொள்கைலாம் இல்லை. கேஸ்ட் அரித்தமெட்டிக் என்ன, கூட்டணி அரித்தமெட்டிக் என்ன, உங்களுடைய ஃபயர் பவர் என்ன, இதுதான் முழுக்க இந்த எலெக்ஷனை டிஎம்கே அரித்மெட்டிக்கை பேஸ் பண்ணி தான் வந்து கண்டெஸ்ட் பண்ண போறாங்க போல. 100%. நான் திரும்ப சொல்றேன், எங்க வந்து சபரீசன் அந்த மாதிரியான மைண்ட்ஸ்னுடைய ஒரு இம்பார்ட்டன்ஸ் வருதுன்னா, எமோஷன்ஸ் அசைட், இவங்களுக்கு நான் இதயத்தில் இடம் கொடுக்கிறேன், அதை கொடுக்குறேன், இந்த இதெல்லாம் இல்லாம ஒரு நீட்னஸ் இருக்கு. இந்த ப்ரொஃபஷனலா டீல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல எலெக்ஷன்ல வந்து ப்ரொஃபஷனலிசம் கிடையாது. பட் இஃப் யூ ஆர் கோயிங் டு பி ப்ரொஃபஷனல்னா அது வந்து கலைஞர் தான் கடைசி ப்ரொஃபஷனல். அவர் என்ன பண்ணுவார், இல்லப்பா என்னால் இது முடியல, இதயத்தில் இடம் உண்டு, ஒன்னு தர என்ன சொல்லுவாரு. அவர்கிட்ட எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா கோச்சிட்டு போவாங்க. யாருமே வந்து கலைஞர் பிடிக்கலன்னு போனவங்களா இருக்க மாட்டாங்க. கலைஞர் என்ன சரியா ட்ரீட் பண்ணல, கலைஞர் எங்களுக்கான உரிய மரியாதையை கொடுக்கல. விசிகாவே அறிவாலயத்து உள்ளார வந்து உருவ பொம்மைகளை எரிச்ச நிகழ்வுகள்லாம் இருக்கு, கண்ணாடி விரியன்னு சொன்ன நிகழ்வுகள் இருக்கு, நிறையவுமே இருக்கு. பட் அது எல்லாமே தாண்டி இந்த மாதிரியான எந்த சலசலப்புக்கும் இடம் கொடுக்காம ஸ்டாலின் கூட்டணியை அரவணைச்சு கொண்டு போறதுல வந்து ஒரு நல்ல நுவான்ஸ் இருக்கு, ஒரு தேர்ந்த நுவான்ஸ் இருக்கு. எடப்பாடிகிட்டையும் அது உண்டு. நான் திரும்பவும் சொல்றேன், செகண்ட் ஜெனரேஷன் லீடர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த நுவான்ஸ் எடப்பாடிகிட்டையும் இருக்கு, ஸ்டாலின்ட்டையும் இருக்கு. விச் வாஸ் நாட் தட் மச் ப்ரிவலண்ட் இன் ஜெயலலிதா ஆர் கலைஞர். ஓகே, அவங்களுக்கு வந்து ஜெயலலிதாவோட அடாவடியான டீலிங்கா இருக்கட்டும், கம்யூனிஸ்டுமே இங்கதான் நிப்பாங்கன்னு மத்த கூட்டணி கட்சிக்கும் சேர்த்து தொகுதி அனௌன்ஸ் பண்றதா இருக்கட்டும். அதுவும் 2007 வந்து வேட்பாளர்லாம் அறிவிச்சிட்டாங்க. கம்யூனிஸ்ட் கேப்டன் எல்லாருமே கொந்தளிச்சுட்டு போயிட்டாங்க. அலறி போய் விஜயகாந்த பார்த்து, அதுக்கப்புறம் அவங்க போய் மறுபடியும் பார்த்து நடந்துச்சு. இதெல்லாம் இந்த மாதிரி என்ன அறியாமல் அந்த வேட்பாளர் பட்டியல் வெளியே வந்துருச்சு. அந்த அம்மா முதல் டைம் வந்து ஒத்துக்கிட்டாங்க. அதை எப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னு கூட நமக்கு தெரியல. அதெல்லாம் ஜெயலலிதா அறியாம மூச்சு காத்து கூட அதிமுக விட்டு வெளியே வராது. ஜெயலலிதாவை அறியாம வெளியே வந்தது வந்து எதுவுமே கிடையாது. அதெல்லாம் சொல்லுவாங்க தான், அந்த புதுப்பட்ட படத்துல சொல்லுவாங்கல்ல, என் மீது நேசம் கொண்ட யாரோ வீசி இருக்கலாம்னு வரலையா தமிழ் செல்வன், அது வந்து ஜெயலலிதா தான் கிட்டத்தட்ட. அந்த மாதிரிலாம் யாரும் பண்ணிட முடியாது. ஆனா இந்த மாதிரியெல்லாம் டீல் பண்ணாம கூட்டணி கட்சியினரை வந்து அரவணைச்சு கொண்டு போறதுல வந்து எடப்பாடி கிட்டையும் ஸ்டாலின் கிட்டையும் ஒரு நுவான்ஸ் இருக்கு. ஓகே, ராமதாஸை கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க ராமதாஸை பக்கம் சி வி சண்முகத்தை போய் அனுப்பிச்சு வைப்போம், அவர்கிட்ட போய் பேச வைப்போம், ஐயா போய் ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா இப்படின்னு அனுப்புறதாகட்டும், அவருக்கு கலைஞர் டாக்டிக்ஸ் நினைக்கிறாரு. ஆமா, அது வந்து அது ஒரு உரிய மரியாதை கொடுக்கிறது இருக்கு. அந்த மரியாதை கொடுக்கறதுனுடைய லெவல் பாத்தீங்கன்னா எடப்பாடி ஒரு 50% இருக்காருன்னா ஸ்டாலின் ஒரு 52% இருப்பாரு. ஓகே, சோ இந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் கூட்டணி கட்சி அண்ட் தென் நாம தான் ஜெயிக்க போறோம் தொடர்ந்து அப்படின்ற ஒரு பர்செப்ஷன், கரெக்டா அந்த 5,000 rupees டெபாசிட் பண்றது, மகளிர் நல திட்டங்கள். இப்போ ஆஸ் வி ஸ்பீக் நவ் ஏதாவது ஒரு கான்க்ளேவ் நடந்துட்டு இருக்கும், யாராவது ஒருத்தர் சாதனையை பேசிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறோம்னு சொல்லாம விர்ச்சுவலா வேற ஏதாவது ஒரு பிரச்சாரம் நடந்துட்டு ஒரு பஸ் மோடுலயே வச்சிருக்கிறது. அப்ப நாங்க தான் ஜெயிக்க போறோம்ன்ற ஒரு பிம்பத்தை தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறது என்னும் பொழுது இந்த இடத்துல நாம போய் நின்னா நமக்கு கிடைக்கிறது சீட் இல்ல, அது வந்து ஒரு எம்எல்ஏ கன்ஃபர்மேஷன், எம்பி கன்ஃபர்மேஷன், வெறும் சீட் இல்ல, எம்எல்ஏ பதவி நினைக்கிறாங்க. எலெக்ஷனுக்கான சான்ஸ் இல்ல, அது ஒரு பதவின்ற கன்ஃபர்மேஷன் இருக்குன்னும் பொழுது தேமுதிகவுக்கு தங்களோட கட்சியை ரிவைவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அவங்களுடைய விஜயகாந்தோடைய வாரிச பொசிஷன் பண்ண வேண்டிய ஒரு தேவை அவங்களுக்கு இருக்கு. இந்த எலெக்ஷன் டூ ஆர் டைன்னும் பொழுது அந்த விஷயத்துக்கான எந்த காம்ப்ரமைஸ்க்கும் பிரேமலதா இறங்கி போகலாம். நீங்க பொட்டி வாங்கிட்டாங்க, பொட்டி வாங்கல, நீங்க 1000 சொல்லலாம். ஆனா அந்த நேரத்துல வந்து ஒரு ஒரு ராமதாஸ் தன்னுடைய பையன் கூட ஒத்து வராத ஒரு சூழல்ல, மகனுக்கும் அவருக்கும் பிரச்சனை இருக்கக்கூடிய பெரிய கட்சி இருக்கக்கூடிய சூழல்ல தன்னுடைய மகனுக்காக வந்து எந்தவித ஃபிளெக்சிபிலிட்டிக்கும் நவுந்து போகக்கூடிய பிரேமலதாவுடைய டாக்டிக் சூப்பர் டாக்டிக்னு சொல்ல மாட்டான், பட் பெட்டர் தென் பிஎம்கே இல்லையா? சோ அப்போ அவங்களுடைய கட்சி இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு இழுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஹோப் அவங்களுக்கு வந்து ஐயா பெரிய குலத்தார் சிஎம் போய் பார்த்திருக்காரு. என்ன காரணம்? இல்ல, அவர் எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணுவாருன்னு எனக்கு தோணவே இல்லை. அப்புறம் ஏன் வந்து சிஎம் பார்த்து என்ன சேர்த்துக்கோங்க, எனக்கு அபயம் கொடுங்கிற டோன்ல தான் இது வந்து என்னன்னா, ஒருவேளை அமமுக கூட்டணி அமையவே இல்லை அப்படின்னா கூட எலெக்ஷனுக்கு அப்புறம் இபிஎஸ் தோத்துருவாப்ல. நிச்சயமா இபிஎஸ் தோத்துட்டாருன்னா நம்மளுக்கு அந்த பக்கம் போலான்னு ஒரு வாய்ப்புன்னு ஒண்ணு இருந்திருக்கும். இந்த ஒருவேளை இந்த இபிஎஸ் டிடிவி ஒருங்கிணைவு வந்து
பெர்மனண்டா நீடிச்சிருதுன்னு வைங்க, இவங்க ராசியாவே இருந்துடுறான்னு வைங்க, இவருக்கு போக்கிடம் கிடையாது இல்லையா? இவர் திரும்பவே வந்து சேர்ந்தா கூட தன்னை தலையெடுக்க விட மாட்டார்கள் அப்படின்றது வந்து எங்களுக்கு ஷூரா தெரியும். அதனால ஒரு நகர்வு வந்து திமுக பக்கம் போறார். இல்ல ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த சைடு போயிட்டா திரும்ப அதுக்கப்புறம் அதிமுக பக்கம் போயிடவே முடியாது. பட் அதையும் தெரிஞ்சு ஒரு கேம்பிள் எடுக்கிறாருன்னா, he might know பிஜேபி என்ன பண்ண போகுது அதிமுக எலெக்ஷனுக்கு அப்புறம்ன்றது he might know. ஓகே, வேற எல்லாரையும் விட ஓபிஎஸ்க்கு நன்றாக தெரியும் வாய்ப்பு இருக்கு. நீங்க ஓபிஎஸ் சொல்றாரோ இல்லையோ, உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் வந்து பேரவையில எப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட ஆசியோடு, புரட்சி தலைவர் அம்மாவோடைய ஆசியோடு, இந்த வாட்டி ஓபிஎஸ்னுடைய ஆசியோடும் முதலமைச்சராக எங்கள் தலைவர் ஸ்டாலின் ஜெயிப்பார். இதற்கு மேல வேற என்ன நீங்க சொல்ல? சிஎம் ரசிக்கிறாரு, சிஎம் ரசிக்கிறாரு, அன்பில் மகேஷ் இப்படி டம் 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 கை தட்டுறாரு, உதயநிதி சிரிக்கிறாரு, அப்பாவு சிரிக்கிறாரு, எல்லாருக்கும் என்ன நடக்குதுன்றது எல்லாமே தெரியும். ஸோ கிட்டத்தட்ட என்ன பண்றாங்கன்னா, உங்களுடைய பர்செப்ஷன்ல வெளிப்படையா நடக்கிற இந்த விவாதங்கள்ல வந்து கிட்டத்தட்ட எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம், நாங்க ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கோம், அந்த கான்பிடன்ஸ் அவங்க ரேடியேட் பண்றாங்க. பர்செப்ஷன் வார்ல திமுக முந்துது போல இருக்கு. முந்தலாம் இல்ல, பர்செப்ஷன் வார்ல அவங்க தான் லீட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா, the moment அண்ணாமலை was ousted from பிஜேபி, அதிமுக பாஜக கூட்டணிக்கு திமுகவை நொச்சு பண்ணக்கூடிய ஸ்டார் வேல்யூ உள்ள ஒரு ஆள் இல்லை. ஓகே, நீங்க எடப்பாடி நீங்க 1000 சொல்லலாம், ஒரு ரொம்ப தரம் தாழ்ந்து வந்து சட்டை கட்டிட்டு நீங்க ஓடுவீங்க, அந்த டோன்ல வந்து அவர் சொன்னாலுமே கூட எடப்பாடி பயங்கரமா இன்னைக்கு கிழிச்சு தொங்க விட்டாரு அப்படின்னு எடப்பாடியோடதுக்கு யாரும் ஃபயர் விடல. எடப்பாடி விஜய திட்டுறதுக்கு தான் கொண்டாடுறாங்க. அதிமுக ஐடி விங் வந்து விஜய பயங்கரமா கிழிச்சு தொங்க விடுறதுக்கு தான் இவங்க ஃபயர் விடுறாங்களே ஒழிய, அதிமுக ஐடி விங்கோ அதிமுகவில் இருக்கிறவங்களோ ஸ்டாலினை நேரடியா திட்டுறத வந்து அவங்க பெருசா மக்கள் கொண்டாடல. அண்ணாமலை திட்டுறத ஒரு ட்ராக்ஷன் இருந்து அந்த ஒரு டேம்பன் பண்ணிட்டாரு நயினார்ன்றது வந்து உண்மையிலே ஒத்துக்கிட்டு தான். நயினார் நல்ல லீடர், சிரிச்ச முகத்துள்ள ஆளு, ரொம்ப ரேப்போ பார்ட்டி ரேப்போ அவருக்கும் அதிமுகவும் இருக்கு, இது எல்லாமே வந்து ஒப்புக்கொள்ளக்கூடியதுதான். ஆனால் திமுகவை டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய இடத்துல அண்ணாமலை இருந்தாரு, அந்த டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய இடத்துல நயினார் இல்லாம ரொம்ப கார்டியலா பேசிட்டு இருக்காரு, ஜாலியா இருக்காரு, இவங்களுக்கு அவங்களுக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இந்த ஒரு மர்மர்ஸ் இருக்கிறதுனால அந்த சைடு டிஎம்கேவை அட்டாக் பண்ணக்கூடிய ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் இல்ல. ஓகே, அண்ட் தென் ஒரு தாவேகா உள்ளே வந்ததுனால், இந்த எலெக்ஷன்ல உள்ள வந்ததுனால் தங்களுடைய வாக்கு வங்கிக்கு பங்கம் வந்துவிடக் கூடாது என்று நாம் தமிழர் திமுகவை விமர்சனம் செய்வதை காட்டிலும் விஜய் விமர்சனம் செய்த ஒரு ஹெல்ப் வந்து டிஎம்கேவுக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, இது வரைக்குமான நாம் தமிழர் பிரச்சாரங்கள்ல வந்து காங்கிரஸுக்கு எதிராகவும் திமுகவுக்கு எதிராகவும் ரொம்ப வீரியமா இருக்கும். இப்ப விஜய்க்கு எதிராக மாறி இருக்கு. அது விஜய்க்கு எதிராக மாறி இருக்கு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எவர் அவங்க காங்கிரஸையும் திமுகவும் பின்னாடி தள்ளிட்டு ஒருத்தர் தூக்கி முன்னாடி வைக்கிறாங்கன்னா அது விஜய் தான். ஸோ இன்அட்வர்டன்ட்லி இந்த பர்செப்ஷன் வார்ல வந்து ஆல்ரெடி நாங்க ஒரு 150க்கு மேல எடுக்க போறோம் அப்படின்ற ஒரு இமேஜை வந்து டிஎம்கே ஆல்ரெடி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். 2016 இப்படிப்பட்ட கான்பிடன்ஸ்ல தான் திமுக இருந்தாங்க. ஸோ அப்படி நாம இதை எடுத்துக்க முடியாதா? இல்ல, எடுத்துக்கலாம். எப்பயுமே எனிதிங் கேன் ஹேப்பன். இப்போ ஒரு ஜெயலலிதா 2006 2011 வந்து மிகச்சிறந்த ஒரு ஆட்சி, 96க்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு அமைஞ்ச ஒரு நல்ல ஆட்சி தான் அது. அதையுமே இவங்க லூஸ் பண்ணதான் செஞ்சாங்க. ஜஸ்ட் பிகாஸ் 2G பவர் கட்டு, ஆற்காடு வீராசாமி ஒருவேளை வந்து இந்த ஆட்சி போதுன்னா அதுக்கு நானே தான் காரணமா இருப்பேன்னு சொல்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட். அதுக்கடுத்து இவங்க 2001 திடீர்னு கொடநாட்டுல இருந்து வந்துட்டு மதுரையில பெரிய கூட்டம், கோயம்புத்தூர்ல பெரிய கூட்டம் நடத்தி இவங்க குடும்ப கட்சி தான் நடத்துறாங்க அப்படின்னு சொன்னது, இது எல்லாமே இருக்குதான். பட் இதுல எல்லாமே என்னன்னா, இது எல்லாமே கலைஞர் இருக்கும்போதும் இது எல்லாமே ஜெயலலிதா இருக்கும்போதும். கலைஞர் ஜெயலலிதா போனதுக்கு அப்புறம் இந்த அன்பிரடிக்டபிலிட்டி அப்படின்னு எதுவுமே இல்லை. ஓகே, இதுதான் நடக்க போது, பிளஸ் ஆர் மைனஸ் 5-10 இருக்கலாம் அப்படின்ற பாயிண்ட நோக்கி தமிழ்நாடு பாலிடிக்ஸ் நகர்ந்துருச்சு. ஸோ இதற்கப்புறம் ஜெயிக்கிற கூட்டணி இவங்க தான். இதுல யார் யார் இருப்பாங்கன்னு இருக்கே ஒழிய இந்த கூட்டணி ஜெயிக்குமா ஜெயிக்காதான்ற அளவுக்கு சொல்ல வைக்கிற அளவுக்கு எதிர்கட்சிகள் ஸ்ட்ராங்கா இல்ல. திமுக கூட்டணிக்குள்ளார வேற யாரும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல சீட் ஷேரிங் எப்படி போக வாய்ப்பு இருக்கு? இல்ல இதுக்கு மேல வருமான்னு எனக்கு தெரியல. ஓகே, ஒரு 162 to 165 இவங்க கண்டெஸ்ட் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். டிஎம்கே கண்டெஸ்ட் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். காங்கிரஸ்க்கு எவ்வளவு? காங்கிரஸ்க்கு எனிதிங் பிட்வீன் 20 to 27. 20 to 27. ஆமா. ஓகே, விசிகேவுக்கு தேமுதிகவோட நிச்சயமாக அதிகமாக தான் கொடுப்பாங்க. என்னுடைய அனுமானம் தேமுதிக எவ்வளவு இருக்க வாய்ப்பு இருக்கு? தேமுதிக 6+1. ஓகே, 6+1 மேக்ஸிமம் 7+1 போலாம். ஓகே, பட் பெஸ்ட் வந்து 6+1 தான். ஓகே, 6+1 தான். விசிகா 8+1 போகலாம். 1 எப்படி கொடுப்பாங்க? இருக்கு, ஒரு டாக் இருக்கு.
சப்போஸ் என்ன சார் சொல்றீங்க? இல்ல அப்படி இல்லைன்னா 8 இல்லை என்றால் 10க்கு போறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, 1 யாருக்கு கொடுக்க வாய்ப்பு எனக்கு இருக்கு? தெரியல. இல்ல 1 கொடுப்பாங்களா? ஏன்னா காங்கிரஸும் கேக்குறாங்க போல இருக்கே. நான் என்ன நினைச்சேன், டிஎம்டிகேவுக்கு வந்து +1 கொடுப்பதன் இல்ல, காரணமாக காங்கிரஸ்க்கு வாய்ப்பு இல்ல நான் நினைச்சிட்டு இல்ல இருந்தேன். இது முழுக்க இது சபரீசன் வாழ்கன்னு சொல்ற ஒரு இன்டர்வியூ நிச்சயம் இல்லை. நிச்சயமா. ஆனால் அந்த ஒரு இடம்ன்றது வந்து ஒருவேளை சபரீஷன் எம்பி ஆக்கப்படலாம்ன்ற ஒரு பேச்சு இருக்கு. ஓ, அந்த பேச்சு இருக்கு. அவர் அது இல்லை அப்படின்னாதான் அடுத்த இதெல்லாம் வந்து நம்ம யோசிக்க முடியும். ஓகே. அந்த ஒரு டாக் வந்து நிச்சயமா இருக்கு. 2 லெஃப்ட்டுக்கு 6 தான். 6 அவங்களுக்கு 6 தான். அவங்களுக்கு 6. மதிமுகவுக்கு 6 தான். அவங்க இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு 6 தான். என்ன சார் சொல்றீங்க? அவங்க இருக்கும் பட்சத்தில் 6. இல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா, தேமுதிக வரப்போறாங்கன்னு தெரிஞ்ச கட்சி, தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க வரப்போறாங்கன்றது திடீர்னு நடந்த விஷயம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அது யாரு சொல்லலனாலுமே அவங்களுடைய இணக்கமா இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க தான். ஆனால் அதை எல்லாம் தாண்டி துரை வைகோ கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் வந்து காமராஜருடைய பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையும் வந்து விஜய் கொண்டு போய் சேர்க்கிறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸி ஸ்டேட்மெண்ட் வந்து. ஆனா அப்பா வந்து திமுகவுக்கு அப்பா இருக்காரு. அப்பா கூட தான் மல்லை சத்யா என் மனசாட்சினாரு. இன்னைக்கு எங்க இருக்காரு மல்லை சத்யா? அப்பா சொல்றதையெல்லாம் பையன் கேட்கிற கட்சியா வந்து மதிமுக இருக்குன்னா மதிமுக உடஞ்சே இருக்காது இல்லையா? அந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. யாராவது மல்லை சத்யாவை வந்து தியாகம் பண்ணலாம், இவங்க நமக்கு தேவையில்லைன்னு சொல்ற பாயிண்ட்டுக்கு யாராவது போவாங்களா? அதிலும் அந்த கட்சி இருக்கக்கூடிய நிலைமையில, அந்த கட்சி ஒரு ஆளுங்கட்சியாவோ எதிர்கட்சியாவோ இருக்குன்னா நீங்க யாரையும் வேணும் வேணான்னு நீங்க ஜெயலலிதா பாணியில தூக்கி போடலாம். நீங்க எதுவுமே இல்லாமல் ரொம்ப நார்மலா இருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து எனக்கு மல்லை சத்யா வேணாம் அப்படின்ற ஒரு முடிவை எடுக்கிறாங்க அப்படின்னா அவர் தான் மாத்தையா, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் சொல்லும் பொழுது எனிதிங் கேன் ஹேப்பன். ஒருவேளை அவங்க இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு 6 சொந்த சின்னமா இல்ல? அதுவும் மிகப்பெரிய கேள்வியா இருக்கே. அவருதான் நான் சுயமரியாதைக்காரன், நான் பெரியார் வழி வந்தவன் அப்படின்லாம் வந்து கூட்டத்துல சிலிர்ப்போடு பேசக்கூடியவர் துரை வைகோ. அழுதுருவாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னு நமக்கு தெரியாது. அதனால பெரும்பாலும் அவங்க உதயசூரியன் சின்னத்துலதான் நிக்க வாய்ப்பு இருக்கு. டார்ச் லைட் மக்கள் நீதி மையம். மக்கள் நீதி மையம் வந்து கை சின்னத்துல நிற்பதற்கான ஒரு ஸ்கோப்பு இருக்குதான். என்ன ஒரு யாருமே யோசிக்க முடியாத அளவுக்கு நீங்க சொல்றீங்க. வர்ற தகவல் அப்படி நிக்கவும் ஒரு வாய்ப்பு இருக்குதான். அவங்களுக்கு சீட் உண்டு கண்டிப்பா. ஓகே, 2ஆ 3ஆன்னு தெரியல. 6 வரைக்கும் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. சோ கை சின்னத்துல டார்ச் லைட்டா? எனக்கு வந்து புரியல. அது ஒரு டாக் இருக்கு. ஓகே, நான் வந்து அதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லல, பட் அந்த ஒரு டாக்குமே இருந்தது. ஏன்னா காங்கிரஸ் கூட அசோசியேட் பண்ணிப்பதுல வந்து கமல்ஹாசன் கொஞ்சம் விருப்பமா இருக்கும், நிறையவே உண்டு. விருப்பம் உண்டு அவங்களுக்கு. அட் த மொமெண்ட் கமலுக்கு வந்து ராஜ்யசபா சீட் கொடுக்கப்பட்டதால் அவருக்கு ஸ்டேட் எலெக்ஷன் பத்தி பெரிய கவலை இல்ல. ஓகே, அவர் இந்த வாட்டி வந்து ஒரு பிரச்சார ரோல் தான் பிளே பண்ண போறார். அண்ட் தென் ஒரு பார்ட்டியை ரிவைவ் பண்ணி ஆகணும், என் தொண்டர்கள் கோடானு கோடி தொண்டர்கள் அழறாங்க, அந்த மாதிரியான மர்மம்லாம் அவங்களுக்கு இல்லதான். இல்ல, உங்களுக்கு வேண்டியது கிடைச்சிருச்சு. அடுத்த படத்துல அவங்க பிஸி ஆயிட்டாங்க. அவங்களுக்கு இது ஒரு இந்த எலெக்ஷன் வாழ்வா சாவான்ற எலெக்ஷன் கிடையாது. அந்த கட்சிக்கு வேண்டிய ரிவைவல் கமல் மூலமா அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஒரு ராஜ்யசபா கிடைச்சது வந்து ஒரு மிகப்பெரிய ரிவைவல். ஆமா, ஒரு டிஎம்கே மாதிரியான ஒரு கட்சி மகேந்திரனையும் உள்ள வச்சுக்கிட்டு கமலையும் அனுப்புறாங்கன்றது வந்து கிட்டத்தட்ட சரத்குமாரையும் உள்ள வச்சுக்கிட்டு எர்ணாவூர் நாராயணனையும் உள்ள வச்சிருந்த ஒரு அதிமுகவுடைய ஒரு மூவ் மாதிரி தான் அது கிட்ட. சோ அவங்களுக்கு வேண்டியது கிடைச்சதுனால இந்த எலெக்ஷன்ல வந்து எனக்கு 1 கொடுத்தாதான் நான் இருப்பேன், 3 கொடுத்தாதான் நான் இருப்பேன்ற சலசலுப்பு அங்க கிடையாது. ஓகே, ஐயுஎம்எல் எப்படி ஒரு நல்ல பார்ட்னரா டிஎம்கேவுக்கு இருப்பாங்களோ அதே மாதிரியான ஒரு லாங் ஸ்டாண்டிங் பார்ட்னரா தான் மக்கள் நீதி மையம் இருக்கிறாங்க. சோ தட் வில் கண்டினியூ. எஸ்டிபி உள்ள வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு. அவங்க எல்லாருமே டாக்ஸ்ல இருக்காங்க, எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க யாரை கேட்டாலுமே ஸ்டாலின் எல்லாரும் எங்க கொண்டு வந்து விட்டுருக்காங்கன்னா வாய்ப்பு இருக்கு. எடப்பாடியை தவிர எல்லாருக்கிட்டையும் வாய்ப்பு இருக்கு. எடப்பாடி பாஜகவை தவிர எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்ற ஒரு சூழலை தான் கொண்டு வந்து அவங்க விட்டுருக்காங்க. ஏன்னா இந்த டாக் நடக்கவே இல்லை. ஜி.கே. வாசன் கேட்டீங்கன்னாலும் வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமாங்க, ஜி.கே. வாசன் மக்கள் நல கூட்டணி மொத்தமா வந்திருக்குன்னா அதாவது மக்கள் நல கூட்டணி அப்படியே திமுக கூட்டணிக்குள்ள இருக்கு. ஜி.கே. வாசன் உள்ளார வந்துட்டாருன்னா அவரு திரும்ப வேற இப்போ நான் கட்சி நடத்துகிறேன், நான் மடன் நடத்தவில்லை, எனக்கு ராஜ்யசபா சீட்டு முக்கியம் இல்லை, என் தொண்டருக்கு சீட்டு தான் முக்கியம் வந்து ஐயா முழங்கி இருக்கிறாரு. ஐயா அப்படி முழங்கி இருக்கிறது வந்து இதுவே வந்து ஐயா வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த புதுப்பேட்டையில எல்லாரும் வந்து தனுஷை போட்டு அடின்னு அடிப்பாங்க. திடீர்னு ஒரு மாதிரி வீறு கொண்டு எழுந்து எனக்கு வலிக்கலன்னு சொல்ற மாதிரி ஒரு ஆக்ரோஷமான ஒரு ஆளா ஐயா எழுந்திருக்காரு. ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன். இது சொல்றது வந்து எப்படி இருக்குன்னா, எல்லாரும் வருவாங்க, அவரும் வருவாரா, இல்ல இவரும் வராரு, அவரோட சேர்ந்து இவரும் வராருன்னு சொல்ற டோன் போதுதான். ஆனால் அந்த இடத்துக்கு கொண்டு வந்தா விட்டுருங்க. யார் வந்தாலும் அங்க அகாமடேட் பண்ற ஐயா வந்துட்டாருன்னா மக்கள் நல கூட்டணி 2.0 ஆயிரம் திமுக கூட்டணி. இப்ப மட்டும் என்ன, கடைசியா தான் அங்க வாசன் வந்து சேர்ந்தார் மக்கள் நல கூட்டணியில.
இப்போ விஜயகாந்த் இருக்காரு, திருமா இருக்காரு, 2 லெஃப்ட் இருக்காங்க, கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க, மதிமுக இருக்காங்க. இன்னும் வீரலட்சுமி மட்டும் திமுக சப்புன்னு சொல்லிட்டா அன்அபிஷியல் மாநாக்கு அபிஷியல் மாநாக்கு எல்லாரும் இங்க இருக்காங்கன்னு சொல்லி நீங்க சொல்லிடலாம். ஓகே, தட்ஸ் ஃபார் ஃபெட்ச்ட். எல்லாருமே பேசுறதுக்கான ஸ்கோப் இருந்துகிட்டு தான் இருக்கு. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பக்கம் சேர்ந்துக்கணும்ன்ற முடிவில் இருக்கக்கூடிய அணிகள் கட்சிகள் வந்து இங்க பக்கம் வர்றது ரொம்ப இயல்பு. அண்ணன் தனியரசு, அண்ணன் கருணாஸ், எல்லாருமே இங்கதான் இருக்கு. அண்ணன் ஜவாஹிர், அண்ணன் இல்ல இவங்க எல்லாருக்கும் தமிழ் அன்சாரி, இவங்க எல்லாருக்குமே நான் டிஎம்கே பிடிச்சிருக்கு அதனால இருக்காங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகே, உங்களுக்கு டிஎம்கே தான் இருக்கு, டிஎம்கேங்களை சூப்பரா இருக்கு, பாலாரும் தேனாரும் ஓடுது, அந்த மாதிரிதான் எனக்கு இந்த ஆட்சி தான் வேணும், அதற்காக இவங்க எல்லாம் இருக்காங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். நான் இவங்களுக்கும் மனக்கசப்புகள் இருக்கு. ஏன் வந்து ஒரு சீட்டு மட்டும் கொடுக்குறாங்க, ஏன் வந்து உதயசூரியன் என்னை நிக்க சொல்றாங்க அப்படின்லாம் கேள்விகள்லாம் இருக்கு. இன்னும் காட்டமான சில விமர்சனங்கள்லாம் திமுக மேலேயும் அவங்க வச்சிருக்காங்க. ராமதாஸை உள்ள கொண்டு வந்து விட்டுருவாங்களோன்ற ஒரு பயமும் கூட உங்களுக்கு இருக்கு, ஒரு கடுப்பு இருக்கு. இதெல்லாம் இருந்தாலுமே எனக்கு திமுக வேணான்னு போறதுக்கான இடம் ஒண்ணு இல்லவே இல்ல. விஜய் அவங்க அப்படி பார்க்கவே இல்லையா? இல்ல விஜய அப்படி பார்க்கல. என்னைக்கு விஜய் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம கூட வருவாங்க இல்லையா, வந்தா அவங்களுக்கு இடம் தரணுமா இல்லையா, நம்ம எல்லாரையும் அரவணைக்கிறதுன்னு நம்ம பழக்கம், அப்படி என்னைக்கு அந்த டோன் எடுத்தாரோ அதுக்கப்புறம் யாருமே வரலையே. அண்ட் செங்கோட்டையனை நீங்க ஒரு மோசமா டீல் பண்றீங்க. அப்புறம் ஆதவர்ஜுனா நடந்து போகும்போது இவன் எடப்பாடிய ஏகவசனத்துல பேசுறது, அருண்ராஜ் கொடுக்குற வந்து ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், அடுத்து எது நடந்தாலும் ஜனநாயகன் படத்துக்கே நீங்க வாயை திறக்காதீங்க, நீங்க மத்த கட்சி பிரச்சாரத்துக்குலாம் விஜய் வந்துருவாரான்ற ஒரு டவுட். வருவாரா சார்? கண்டிப்பா வருவாரு, எல்லாருக்கும் வருவாரு. ஆனா எந்த கட்சிக்கு வருவார் அவரு? அவர் தாவேகா தொண்டர்களுக்கே வருவாரான்னு டவுட். ஒரு காணொலி போட்டு அன்புக்குரிய நெஞ்சில் குடியிருக்கும் எல்லாரும் ரசிகர்கள் எல்லாரும் தாவேகாக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றேன். ஓட்டு போட்டு 2 விசில ஊதிட்டு போயிட்டா என்ன பண்றதுன்ற ஒரு பயம் இருக்கு. காசு செலவு பண்ணும் இல்லைங்க. இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு, 3 கோடி ரூபா 4 கோடி ரூபா சாதாரணமா செலவு பண்றதுக்கான ஃபயர் பவர் வந்து தாவேகாட்ட கிடையாது. இல்ல கிடையாது. பிரபு பண்றாரு, டாக்டர் பிரபு பண்ணுவாரு, அந்த டென்டிஸ்ட் இருக்காரு இல்லையா, அவர் பண்ணுவாரு, அவர்கிட்ட காசு இருக்கு, அவர் பண்ணுவாரு. மத்தவங்களுக்கு அந்த அளவுக்கு காசு கிடையாது. எளிய குடும்பத்திலிருந்து வந்த எளிய தொண்டர்கள், அவங்களால இந்த ஜாம்பவான்களுடைய அந்த பணபலத்தின் முன்னாடி இவங்க கிட்ட நிக்கவே முடியாது. அவங்க அதை எதிர்கொண்டு நிக்கணும்னா விஜய் மாதிரியான ஒரு ஸ்டார் வந்து கிரவுண்டில் அவங்களோட நிக்கணும். விஜய் அந்த மாதிரி நிக்கக்கூடிய ஆள் கிடையாது. ஏன்னா தன்னை யாராவது பிடிச்சிருவாங்களோன்னு தொண்டர்கள்ட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்க பவுன்சர் வச்சு தொண்டர்களே குண்டுகட்டா தூக்கி போட்டவர் வந்து தொண்டர்களுக்காக வந்து எப்படி பிரச்சாரம் பண்ணிடுவாரு நீங்க உறுதியா சொல்லிட முடியும். இந்த டூபியஸ்னஸ் இருக்கிறதுனால விஜய் வருவாரா மாட்டாரா, நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இந்த டவுட் எல்லாருக்கும் இருக்கு. பண்ருட்டி ராமச்சந்திரன் மாதிரி பண்ருட்டி ராமச்சந்திரனை தவிர வேற யாரும் ஓட்டு போட மாட்டார்கள். அந்த மாதிரியான கட்சிகள் மட்டும் விஜய் கிட்ட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது தவிர வேற எந்த வாய்ப்பும் தாவேகாக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சோ இந்த எலெக்ஷன் சீரியஸா பார்க்கலையா? எலெக்ஷனை வந்து ரொம்ப ஹானஸ்டா சொல்லணும்னா இந்த எலெக்ஷன்ல வந்து உண்மையிலே பாவப்பட்டவர்கள் வந்து தாவேகா தொண்டர்கள் தான். அவங்கள்ட்ட ஒரு அன்பிலீவபிள் ஜோஷ் இருக்கு. ஒரு ஆம் ஆத்மி ஆரம்பிக்கப்பட்டப்போ இருந்த ஜோஷ், ஒரு தேமுதிக ஆரம்பிக்கப்பட்ட போது இருந்த ஒரு ஜோஷ், சீமான் கட்சி ஆரம்பிக்க போதும், இயக்கமாவே ஆரம்பிக்கப்பட்ட போதும், கட்சியாக ஆரம்பிக்கப்பட்ட போதும் இருந்த ஜோஷ், கமல் ஆரம்பிக்கும் போது இருந்த ஜோஷ், இது எல்லாத்தையும் விட ஒரு பர்சன்டேஜ் வந்து தாவேகா தொண்டர்கள்ட்ட அதிகமாவே இருக்கு. அவங்க வந்து வாங்க, நான் என்ன பண்ணும், எங்க இருந்துங்க வருவாங்க, எல்லாரும் ஒண்ணு அதிமுக ஃபேமிலில இருந்து தான் வரணும், இல்லன்னா திமுக ஃபேமிலில இருந்து தான் வரணும். யாரும் பாஜக ஃபேமிலில இருந்து வந்தாங்கன்னா யாருமே தாவேகாக்கு வர போறது கிடையாது. அந்த ஒரு பொலிட்டிக்கலி அவேரா இருக்கக்கூடிய இளைஞர் தான். நீங்க 1000 கிண்டல் அடிக்கலாங்க, அவங்களோட வழிமுறை தவறாக இருக்கலாம். நல்லா படிச்சவனுக்கும் நல்லா படிக்காதவனுக்கும் ஒரே ஓட்டு தான். பிஹெச்டி முடிச்சவனுக்கும் 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனவனுக்கும் ஒரே ஓட்டு தான். அப்போ நீங்க என்ன கிண்டல் அடிச்சாலும் அந்த அளவு களத்துல நல்லா வேலை பார்க்கக்கூடிய தொண்டர்கள் இருக்காங்க. ஆனா அவங்கள்ட்ட இருக்கிற அந்த எனர்ஜியில கால்வாசி விஜய் கிட்ட கிடையாது. விஜய் கிட்ட கிடையாது. இருந்திருந்தா கேம் வேற மாதிரி இருந்திருக்கும் நிச்சயம். ஓகே, அது விஜய் வந்து சுத்தமா கெடுத்துக்கிட்டார். இது நீங்க வந்து கரூருக்கு மட்டும் நீங்க சொல்ல வேண்டிய விஜய் கோட்டை விட்டது இங்கதானா? விஜய் கோட்டை விட்டது வந்து பப்ளிக் கனெக்ட் இல்லாதது. அதாவது என்னங்க நீங்க திரும்ப தன்னை எம்ஜிஆர்ன்றீங்க. ரோட்ல ஒரு ஆயா போனா போய் எம்ஜிஆர் கட்டி பிடிப்பாருங்க, ஒரு ஆட்டுக்குட்டி போனாலும் கட்டி பிடிப்பாரு. நீங்க அது என்ன நீங்க கிண்டல் பண்ணாலும் சரி, எனக்கு வேண்டியவங்க பதறுவாங்க போலீஸ்லாம், ஐயோ ஏதோ ஆயிருமோ. ராஜீவ்காந்தி இந்த டெத்துக்கெல்லாம் முன்னாடி பாத்தீங்கன்னா யார் இருக்கிறாரு இல்லைன்றதுனா தாண்டி போய் கை குலுக்குவாங்க போவாங்க. கலைஞர் காரன் நிறுத்துவாரு. பெண் பத்திரிகையாளர் இருந்தாங்கன்னா ஜெயலலிதா நிறுத்தி பெண் பத்திரிகையாளர்கிட்ட பேசி கொடுத்துட்டு போவாங்க. தானியா ராஜேந்திரன் கொடுப்பாங்க, வேற யாரும் சொல்ல வேணாம். அத்தனை ஆண் பத்திரிகையாளர் அங்க இருக்காங்கன்னா தானியா ராஜேந்திரன் இருந்தாங்கன்னா நிறுத்தி தானியா ராஜேந்திரனுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கான்வாய் வந்து நகரும். இது வந்து ஒரு சின்ன ஜெஸ்டர் தான். நீங்க கட்சியினர் எப்படி நடத்துறீங்கன்றது ரெண்டாவது. ஆனா பொதுமக்களை வந்து அவங்க எப்படி நடத்துறாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு லீடருக்கான ஒரு மெட்டீரியல் இருக்கும். என்னை யாராவது தொற்றுவாங்களோன்னு பயப்படுறது,
தொட வர்ற தொண்டர்களையுமே வந்து குண்டுகட்ட தூக்கி எரியுது. பவுன்சர் சகிதமா நின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அந்நியமாகி போறதுக்கான நீங்க வாய்ப்பு ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, ஒரு கல்யாணத்துல நீங்க மாப்பிள்ளை பொண்ணை பார்த்தாதான் அது அந்த கல்யாணத்துல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி. திடீர்னு ஒரு 10 போட்டோகிராஃபர் வருவான். 10 போட்டோகிராஃபரோட பேக் சைடு தான் நீங்க பாத்துக்கிட்டே இருப்பீங்க, அவங்க போட்டோ எடுக்கிறாங்கன்ற பேர்ல. விஜய் நீங்க பாக்குறதுக்கு பதிலா பவுன்சரோட பைசெப்ஸ் தான் எனக்கு தெரியுது. இந்த பைசெப்ஸுக்கு நடுவுல அண்ணாவோட கண்ணை நான் பார்த்தேன். இந்த பவுன்சரோட கால் இடுக்கில் நான் அண்ணா எனக்கு தெரிந்தார். இந்த மாதிரி வந்து பல்வேறு லேயர் இருக்கு. அண்ட் தென் எத்தனையோ பேர் சேர ட்ரை பண்ண, காளியம்மாள் சேர ட்ரை பண்ணாங்க, ஓபிஎஸ் ரெடியா இருந்தாங்க, டிடிவி ரெடியா இருந்தாங்க, எல்லாருமே ரெடியா இருந்தாங்க. ஜெயலலிதாவுக்கு இருந்த ஒரு இரும்பு திரை மாதிரி, ஜெயலலிதாவை யாருமே அப்ரோச் பண்ணிட முடியாது, அவங்கள பாத்திர முடியாது, அந்த மாதிரியான ஒரு இரும்பு திரை விஜய் சுத்தி போடப்பட்டது. அது அவரா போட்டுக்கிட்டாரா, வேற யாராவது போடப்பட்டதான்னு நமக்கு தெரியாது. புசி ஆனந்த் அண்ட் விஜய் மட்டும் இருக்கும் பொழுது, அவங்க மட்டும்தான் கட்சியின் இருக்கும்போது இருந்த ஜோஷ் நீங்க பாருங்க. விஜய் பேசுற பேச்சு பாருங்க, அந்த நீட்டுக்காக விஜய் பேசின பேச்சு பாருங்க, தமிழக சட்டமன்றத்துல கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறேன்னு சொன்ன ஒரு ஸ்பீச் பாருங்க, எக்ஸலன்ட் ஸ்பீச் விஜயோட. ஆனா அந்த மொமெண்டம் கேரி பண்ண முடியாதபடி விஜய் வந்து நிக்கிறார். ஈகோ வாரா மாறிட்டு சிஎம் சார்ன்றது, மிரட்டுறது, தெலுங்கு வில்லன் மாதிரியே பேசுறது, இது ஒரு ஏனே தெரியாது. இந்த படத்திலுமே விஜய் இதுதான் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோயின்ட்ட வந்து என்ன பண்ணுவாருன்னா, மிரட்ட வேண்டியது வில்லனை மிரட்ட மாட்டாப்ல, வில்லன்ட்ட போயிட்டு வந்து சாமி முன்னாடிதான் சைலண்டா இருக்கு, சாக்கடை முன்னாடி இல்ல அப்படின்றது. ரொமான்ஸா பேச வேண்டிய ஹீரோயின்ட்ட போயிட்டு லவ் யூ அப்படிங்கிறது. அதாவது உரிமை வேண்டியவங்கள்ட்ட உருவமாம, உரிமை கூடாதவங்கள்ட்ட உரிமுற அந்த போக்க வந்து கிட்ட ஜோக்கா இருந்தால் எலெக்ஷன்லயுமே அதானே பண்றாரு. வேற என்ன பண்ணிருக்க முடியும்? நீங்க உரிமை வேண்டியது யாரு? நீங்க அதை விட்டு நீங்க பாஜகவை பார்த்து உரிமை இருந்தீங்கன்னா தமிழ்நாடு உங்க பின்னாடி வந்து நின்று இருக்கணும். நீங்க ஸ்டாலினை பார்த்து உரிமைக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன நடந்திருக்கும்? ஒன்றும் நடக்கல. ஸோ அந்த இத்தனை லட்சம் இத்தனை கோடி தொண்டர்களுடைய ஹோப்ஸை வந்து ரஜினிகாந்த் சாவடி பாருல ஒரு எலெக்ஷன்லயும் வரணும்னு ஆசை, ஆனா இந்த வாட்டி வர முடியல, உங்களுக்கு பிரியாணி போட முடியல, கடவுள் கருணே காட்டினா அப்படின்னு சொல்லி ஒரு 5 வருஷத்துக்கு நீ இப்படியே கடடா அப்படின்னு ரஜினி முடிச்சு விடுவாரு. நாங்களாம் அப்படிதான் ஏமாந்துருக்கோம், வருவாரு. அந்த மாதிரி வந்து விஜய் வந்து இன்னொரு ரஜினி தான் அவருடைய கனவுன்னும் பொழுது எலெக்ஷன்ல இன்னொரு ரஜினி மாதிரி முடிச்சு விட்டாரு அவங்களோட தொண்டர்களை. சொல்லணும் அப்படின்னா லியோ 2 வருங்கிறீங்க. எலெக்ஷன் முடிஞ்சுதான் ஜனநாயகனே வரும். இல்ல ஜனநாயகம் வந்துரும், ஜனநாயகனுக்கு லியோ 2 எல்லாமே வரும். விஜய் 100 படங்கள் நடிப்பார், அது உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். விஜயால ஏங்க இப்ப நீங்க சொல்லுங்க, அவர் வந்து கம்ஃபர்டபுளா இருக்காரா? விஜய் எலக்டோரல் பாலிடிக்ஸ் கம்ஃபர்டபுளா இருக்காரா? தொண்டர்களும் என்ன பண்றாங்க, அண்ணாவை டிஃபெண்ட் பண்ண முடியல, ஏன் இப்படி பேசிட்டே இருக்காரு, ரேஜ் பைட் பண்ணிட்டே இருக்காரு, திமுக கடிக்கிறத தாண்டி வேற ஒண்ணு, வீட்டை விட்டு வெளியே வாங்க. அந்த ரஜினி வீடியோ இருக்குல்ல போயஸ்ல, வெளியே வா, அந்த வீடியோவுடைய ஜென்சி வெர்ஷன் தான் அண்ணா வெளியே வானா ப்ளீஸ்னா அப்படி. இது நமக்கு ஜோக்கா தாங்க இருக்கு, கிண்டலா தான் இருக்கு. ஆனா அந்த சின்ன பசங்களுடைய மனநிலை நீங்க யோசிப்பேன். 20 வயசு ஒரு பையன் எனக்கு ஸ்டாலின் வேணாம், இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமே எனக்கு ஸ்டாலின் வேணாம் விஜய் வேணும்னு சொல்றான்னா ஏதோ ஒரு அன்பு இருக்கு இல்லையா? அந்த அன்பை வந்து ஒரு ரசவாதமா மாத்தி அது எலக்டோரல் விக்டரியா கொண்டு போக வேண்டிய பொறுப்பு விஜய்கிட்ட இருக்கு இல்லையா? இந்த மாதிரி யாரும் கமலஹாசனுக்கு வரலையே. இந்த மாதிரி கமலஹாசனுக்கு வந்திருந்தா அவர் திமுக கூட சேர போறாரா? கிடையாது. இந்த மாதிரி சரத்குமாருக்கு வரலையே. இந்த மாதிரி வந்திருந்தா நைட் 2 மணிக்கு மாமியார் பேச்சை கேட்டதுக்கு அவர் வந்து கட்சியை கலைக்க போறாரு. சோ இந்த மாதிரி எல்லாம் மத்த நடிகர்களுக்கு எல்லாம் இல்லாத ஒரு அட்வான்டேஜ். இவ்வளோ பாக்யராஜ், டிஆர், ரஜினி, விஷாலு, கார்த்திக், யாரவன் அவங்களுக்கு எல்லாம் கிடைக்காத ஒரு விந்தியா, சிம்ரன், இவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு ஸ்கோப் வந்து விஜய்க்கு கிடைச்சிருக்கு. ஆனா அதை அவர் என்ன பண்ணிட்டாரு, இன்ட்ரோவர்ட்டுகளே இன்ட்ரோவர்ட்னு சொல்லும் ஒரு ஒப்பற்ற இன்ட்ரோவர்ட், அந்த மாதிரியான ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ அவங்களுடைய கனவுகள்ல வந்து மண்ணள்ளி போட்டது வந்து விஜய் தான், வேற யாரும் கிடையாது. இவர் யாருமே கிடையாது. அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஜேர்னியை வந்து விஜய் முடிச்சு விட்டாருன்னு தான் சொல்லணும். ரொம்ப நன்றி மாஸ்டர். தமிழ்நாடு அரசு தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அறிவா பதில் சொல்லியிருக்கீங்க. நன்றி. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி மாஸ்டர். நன்றி தமிழ்.